அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு ரொம்பவே வித்தியாசமான பதிவாக இருக்க போகின்றது. அதாவது சிரிக்கிறதுக்கு மட்டும்தான், கொஞ்சம் கூட நீங்க யாரும் சிந்திக்க கூடாது. இப்ப மட்டும் என்ன சிந்திச்சுட்டு இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா? அது கரெக்ட். காரணம் என்னன்னா, நண்பர் கேள்வி ரொம்ப நாளா வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். என்னங்க வியூஸ் எல்லாம் அப்படியே டகால்னு குறைஞ்சிச்சு, அந்த சப்ஸ்கிரிப்ஷனும் ஏற மாட்டுது. அவரும் யோசிச்சு யோசிச்சு நிறைய ஐடியா எல்லாம் கொடுக்குறாருங்க. ஆனா பாருங்க, நாம இருக்கிறது ஒத்தை ஆளுங்க. அது டீம் இருந்தாதான் அதெல்லாம் செய்ய முடியும். அதனால அது சரிப்பட்டு வரல. அதே மாதிரி ஜெயராமன் சேகர் அவர்கள் பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் எதிர் எதிர் துருவமா இருந்தாலும் சேனல் வளரணும் அப்படின்றதுல ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்து தான், சந்தோஷம். ஜெயராமன் சேகர் அவர்கள் என்ன சொன்னாரு, சாம்பு நீயும் இன்னும் சீரியஸா எல்லாம் ட்ரை பண்ணி நிக்கிற, நான் அதெல்லாம் காமெடியா தான் போய் நிக்குது அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் பேசுற மாதிரி. அதனால நீ ஏன் முழுக்க முழுக்க காமெடி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு காமெடி வராதுங்க அப்படின்னு. சோகா காமெடி பண்ற பத்தியா ஒண்ணு செய், இன்னைக்கு உண்மைக்கு மதிப்பே கிடையாது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் கூட உண்மையே கலக்காமல் 15 நிமிஷம் பேசுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிக்கின்னு ஆரம்பி, ஒர்க் அவுட் ஆகுதா பார்க்கலாம் அப்படின்னாரு. நானும் இதை ஒத்துக்கினேங்க. இதெல்லாம் காசா பணமா, உண்மையை பேசக்கூடாது இன்னைக்கு ஒரு நாளைக்கு, அவ்வளவுதானே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு விஷப்பரீட்சையில இறங்கிட்டேன். அதனாலதான் நான் சொன்னேன், இது முழுக்க முழுக்க சிரிப்பதற்கு மட்டுமே, சிந்திப்பதற்கு கிடையாது. உண்மைக்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. முதல்லயே நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இந்த பதிவு இதை பாத்தீங்களா, இது ஒரு டைரி, அதாவது இந்த டைம் மெஷின். இதுல டிராவல் பண்ணி அப்படி முன்னோக்கி பல வருடங்கள் போயிட்டு திரும்பி வந்த ஒருத்தர் அவர் எழுதி வச்சு இந்த விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை இந்த டைரியில இருக்க விஷயங்கள் எல்லாம் வரப்போகின்ற நாட்களில் நடந்து விட்டால் அதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் தானே தவிர யாரையும் எவரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல அப்படின்ற டிஸ்க்ளைமரோட நாம இதை ஆரம்பிக்கிறோம். முதல் குறிப்பு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆளுங்கட்சி கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் இவை எதிர்ப்பு தெரிவித்ததால் மசோதா தோல்வியடைந்தது. இதைத் தொடர்ந்து மோடி அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். மோடி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வாரா அல்லது ராஜினாமா செய்வாரா என்ற பரபரப்பு டெல்லியிலே நிலவுகின்றது. அடுத்து என்ன குறிப்பு எழுதியிருக்கார்? சிஏஏ சட்டம் திருத்தப்பட்டு அண்டை நாடுகளில் உள்ள அனைத்து மக்களும் குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கலாம் என்று விரிவாக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் உள்ள மக்கள் இந்தியாவுக்கு விசா இன்றி வரலாம் என்றும், விசா இன்றி அவர்கள் 1 வருடம் வரை தங்கலாம் என்றும், அதற்கு பிறகு அவர்கள் குடியுரிமை கோரினால் முன்னுரிமை அடிப்படையில் 3 நாட்களில் குடியுரிமை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அவர்கள் அறிவித்தார். இதுதான் உண்மையான மதச்சார்பற்ற அரசுக்கு அடையாளம் என்றும் அமைச்சர் பெருமிதமாக கூறினார். அடுத்த குறிப்பு, பிஎம்எல்ஏ சட்டங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகின்றன. மக்களை பாதிக்காத வகையில் புதிய பிஎம்எல்ஏ சட்டம் விரைவில் உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டம் அமலுக்கு வரும் வரை அமலாக்கத்துறை எந்த நடவடிக்கையிலும் இறங்காது என்றும் அமைச்சர் உறுதி கூறினார். பிஎம்எல்ஏ சட்டங்கள் முன்தேதியிட்டு ரத்து செய்யப்படுகின்றன என்பதால் அதன் அடிப்படையில் தொடர்ந்த அனைத்து வழக்குகளும் வாபஸ் பெறப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்டு மீண்டும் டெல்லி முதல்வராக பதவியேற்றார். செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் மின்சாரத்துறை அமைச்சராக பதவியேற்றார். அடுத்த குறிப்பு, ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா இந்த விஷயத்தில் எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என்றும், போர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற காரணத்தினாலேயே இந்த முடிவை இந்தியா தாமாக எடுத்ததாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் கூறினார். இந்தியா இறக்குமதி தடையை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $118 உயர்ந்தது. எண்ணெய் நிறுவனங்களின் நஷ்டத்தை சமாளிக்க பெட்ரோல் விலை 25 ரூபாயும் டீசல் விலை 23 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. 10.5 ஆண்டு கால மோடி ஆட்சியில் 30 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது என்றும், ஆனால் இப்போது வெறும் 25 ரூபாய் தான் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதால் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள் என்று ஊடகங்கள் கருத்து. அடுத்தது, சீனாவிலிருந்து குறைந்த விலையில் பைக்குகளும் கார்களும் இறக்குமதி செய்ய இந்தியா, சீனா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து 30,000 ரூபாய்க்கு 100cc பைக்கும் 50,000 ரூபாய்க்கு 150cc பைக்கும் சந்தையில் குவிந்தன. இந்த பைக்குகளை வாங்குவதற்கு சீன நிறுவனங்களை கடன் வசதியும் ஏற்பாடு செய்து தருகின்றன. இதன் சிறப்பம்சமாக வண்டி வாங்கிய முதல் 6 மாதத்துக்கு இஎம்ஐ கட்ட தேவையில்லை. அதற்கும் மேலாக முதல் 6 மாதத்துக்கு ஆகும் பெட்ரோலையும் கடனிலேயே சீன நிறுவனங்கள் நமக்கு வழங்குகின்றன. இதனால் ஏழை எளிய மக்கள் 2 வீலர்களை வாங்குவதற்கு கடைகளில் குவிந்திருக்கின்றனர். இத்தனை ஆண்டு காலம் சீன பைக்குகள் இந்தியாவுக்குள் வராமல் சதி செய்து மக்களை துன்பத்தில் ஆழ்த்தியவர் மோடி என அமைச்சர்கள் கருத்து. அடுத்த குறிப்பு,
தாண்டி போயிட்டாரா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் 10,000 ரூபாய் வழங்கும் திட்டம் இன்று அமலுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து தக்காளி கிலோ 500 ரூபாய்க்கும் வெங்காயம் கிலோ 1000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. அரசாங்கம் மாதம் 10,000 ரூபாய் கொடுப்பதால் எங்களால் தக்காளி வெங்காயம் தாராளமாக வாங்க முடிகின்றது என்று அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் பொதுமக்கள். அடுத்த குறிப்பு இருக்கு. கர்நாடகத்தில் மேகேதாட்டு அணை திறக்கப்பட்டது. இந்த அணையை திறந்து வைத்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பேசுகையில் இந்த மேகேதாட்டு அணையால் இரு மாநிலங்களின் உறவுகளும் மேம்படுத்தப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்தது, நாடு முழுவதும் நீட் தேர்வுகள் விருப்பத் தேர்வாக மாற்றப்பட்டுள்ளன. மாணவர்கள் விரும்பினால் நீட் தேர்வு எழுதலாம். அதுபோலவே அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் விரும்பினால் நீட் தேர்வு அடிப்படையில் சேர்க்கை நடத்தலாம் அல்லது +2 மதிப்பெண்கள் அடிப்படையிலும் சேர்க்கை நடத்தலாம். ஆனால் அந்தந்த கல்லூரி முதல்வர்களை இதில் முடிவு செய்யலாம் என்றும், முடிவு செய்வதற்கு முன்னால் மாநிலத்தின் சுகாதாரத்துறை அமைச்சரை கலந்து ஆலோசித்து அதன் பிறகு முடிவெடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2026 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கியது. மாலை வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த பொழுது திமுக கூட்டணி 232 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. வேட்பாளர் அகால மரணம் அடைந்ததால் ஒத்திவைக்கப்பட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளின் தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அடுத்தது, திமுக அதிமுக இணைப்புக்கு பிறகு அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்று திமுகவில் மாவட்ட செயலாளர்களிடையே முணுமுணுப்பு. கழுதையார் அதிரடி ரிப்போர்ட். அடுத்தது, நானே அதிமுகவின் பொதுச் செயலாளர், என் அனுமதியின்றி அதிமுகவை திமுகவுடன் இணைத்தது தவறு என சசிகலா அறிவிப்பு. விரைவிலேயே கோர்ட்டிலே வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்தது, சவுக்கு சங்கருக்கு 238வது வழக்கில் பெயில் கிடைத்தது. ஆனால் புதிய வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். இன்னும் எத்தனை வழக்குகள் பாக்கி இருக்கின்றன? நீதிமன்றம் கேள்வி. இது என்னது? நிஜத்தை மட்டுமே நான் சொல்வேன், நான் சொல்வதெல்லாம் நிஜமாகிவிடும். டெய்லி பஞ்ச் அருண் அதிரடி பேட்டி. அந்த வீடியோல என்னென்னலாம் வந்திருக்கு? சாம்பு, இது திராவிடால்ஸ் காலம், தர்மம் ஜெயிக்கும்னு நினைச்சா நீதான் ஒரு கூமுட்டை, ஜெயிக்கிறது தான் தர்மம் அப்படின்னு நினைக்க கத்துக்கோ, இதுதான் பொழைக்கிற வழி. ஜெயராமன் சேகர் கமெண்ட். திராவிடம் தான் ஜெயிக்கும், ஜெயிப்பது தான் திராவிடம். KMV கமெண்ட். இனிமே ஜென்மத்துக்கும் இந்தியா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ரஷ்யாவிலிருந்து பாலா கமெண்ட். அருண்ஜி, நீங்க சொல்றதெல்லாம் லாஜிக்கலா இருக்கு, அறிவுக்கு புரியுது, ஆனா மனசுக்கு ஏத்துக்க முடியல. எனியோ வி அக்ரி டு டிஸ்அக்ரி. நாராயணசாமி சேகர் கமெண்ட். சாம்பு, நீ ஏதோ ஏலியன் கிட்ட இருந்து டைம் மிஷினை வாடகை வாங்கி வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். அதான் பின்னாடி நடக்க போறதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டு அடிச்சு விடுற. ஆனா இது தெரியாம நீ ஏதோ அரசியல் ஞானின்னு எல்லாரும் வாயப்பண்ணுன்னு பாக்குறாங்க. ஆனந்த கோபாலன் கிடம்பி கமெண்ட். ஊழல் கட்சிகளுடன் பாஜக கூட்டணி சேராமல் தடுத்து விட்டோம். தமிழக பாஜக ஆதரவாளர்கள் உற்சாகம். என்ன சார், ஒரு காமெடி படம் பார்க்க வந்தா கடைசியில ஒரு டோட்டல் ஹாரர் படமா காமிச்சிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? என்னங்க பண்றது? அதாவது பாஜகவுக்கு அரசியல் செய்ய தெரியவில்லை. அப்படியே தப்பி தவறி அவங்க ஏதாவது அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு சில ஆதரவாளர்கள் நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது, அவியல் தான் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கோஷம் போடுறாங்க சோசியல் மீடியால. அப்ப என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ தொண்டர்கள் கருத்தை கேட்டுதான் ஒரு அரசியல் கட்சி நடக்கணும் அப்படின்னு இருந்தா அது உருப்படாதுன்னு சொன்னேன். இது ஏதோ மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோன்னு சொல்ல, மறுபடியும் நான் இதை பேரலல்ஸோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வார் இஸ் டூ சீரியஸ் அ பிசினஸ் டு பி லெஃப்ட் ஜெனரல்ஸ் அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போர் அப்படின்னு வந்தாச்சுன்னா அங்க இருக்கிற ராணுவம், அந்த ராணுவத்துல ஜெனரல், மேஜர் இப்படிலாம் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் எப்படி சண்டை போடுறது என்ன அப்படின்றத முடிவெடுக்க கூடியது. ஆனாலும் ஆட்சியாளர்கள் தான் அந்த இறுதி முடிவை எடுக்க வேண்டும். வெறும் ராணுவ தளபதிகள் அவங்க கிட்ட மட்டுமே விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். இப்ப சொல்லுங்க, எப்படி சண்டை போடணும், எங்க போய் அட்டாக் பண்ணணும், அவங்க அட்டாக் பண்ணும்போது எப்படி தப்பிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆட்சியாளர்களுக்கு தெரியாது. இந்த ராணுவத்துல ட்ரைனிங் எடுத்த அந்த சோல்ஜர்ஸ், அதுக்கப்புறம் ஆபீசர்ஸ், அவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் அவங்களுக்கு மேல சுப்பீரியர் கமாண்ட் அப்படின்றது சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். எதுக்காக வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்ப சொல்லலாம், சார் இதை பாருங்க, இந்த ஆதரவாளர்கள் ஃபார் தட் மேட்டர் எந்த கட்சியாக இருந்தாலும், பாஜக மட்டும் நான் சொல்லல,
அந்த காலத்துல வேணா அரசியல் தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஏராளமா கொட்டி கிடக்குது. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால எல்லாருமே வந்து அரசியலை பத்தின ஒரு தெளிவான புரிதல் இருக்கின்றது. அதனால பல இன்ஃபர்மேஷனையும் அவங்க கேதர் பண்ணி அதை வச்சு ஒரு முடிவு எடுத்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இதுதானே ஜனநாயகமா இருக்க முடியும். கேள்வி நல்லா தான் இருக்குது. சரி, நான் உங்களை வேற விதமா யோசிக்க வைக்கிறேன். இப்போ இந்த ஏஐ இருக்கு இல்லையா, இதை உபயோகப்படுத்தி ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வியாதி வரப்போகின்றது அப்படின்றத வந்து டெஸ்ட் ரிசல்ட்ஸ், சில சிம்டம்ஸ் இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை சாதாரணமா டாக்டர்களால கூட அவ்வளவு சுலபமா கண்டுபிடித்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏராளமான தகவல், மருத்துவ அறிவு அப்படின்றது இன்னைக்கு இன்டர்நெட்ல நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த சாட் ஜிபிடி இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் நமக்கு கிடைக்கின்றது. இப்போ இதெல்லாம் வச்சு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும், உங்க இஷ்டத்துக்குள்ள நீங்க பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு நிறைய மெடிக்கல் நாலேஜ் இருக்குது, இதுதான் ஜனநாயகம் அப்படின்னு நாம பேசினா எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து அந்த வீடு பிளான், டிராயிங் அப்படின்றதெல்லாம் ஏராளமா கிடைக்குதுங்க. ஃபேஸ்புக்லயே கொட்டி கிடக்குதுங்க. இப்படி எதையோ ஒன்று எடுத்து இது மாதிரி இப்படித்தான் பண்ணணும், இங்க இது இப்படித்தான் வரணும் அப்படின்னு நம்ம இன்ஜினியர் கிட்ட போய் இல்ல வந்து ஆர்கிடெக்ட் கிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணோம்னா எவ்வளவு கேவலமா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கின்றது. அரசியல் அப்படின்னா அது அரசியல்வாதிகள் தாங்க பண்ணணும். எல்லாருமா தொண்டர்கள், ஆதரவாளர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கின்னு நாங்கெல்லாம் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு இதை கட்சி தலைமை மீது திணிப்பது இது கிடையாது ஜனநாயகம். சொல்ல போனா டெமோக்ரஸி இஸ் a perverted form of polity சொன்னார் அரிஸ்டாட்டில். அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்னன்னா, அந்த அதிகாரம், பவர் அப்படின்றது ஒரு சிலர் கையில் இல்லாமல் பரவலாக எல்லார் கையிலும் போது பாருங்க, அதுதான் அந்த பெர்வர்டட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னார். அப்போ முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது ஒரு சில தலைவர்கள் கிட்ட இல்லாம ஒட்டுமொத்த தொண்டர்கள் கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அப்புறம் அரிஸ்டாட்டில் சொன்னதுதானே ஆயினுக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, இதனாலெல்லாம் சில பேர் கூட சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து இந்த திமுக பாஜக கூட்டணிக்கு முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு. பாருங்க, முதல்ல திமுக பாஜக கூட்டணி அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் இதையெல்லாம் சொல்லியிருந்தேன்னா சார் என்ன நீங்க முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். கூட்டணின்னு ரெண்டு பேருமே சொல்லல. அடுத்தது இந்த வெளியீட்டு விழா நடந்த ஓரிரண்டு தினங்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, திராவிட கட்சிகள் இல்லாத கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பங்காளி அப்படின்னா நாங்க மாமா மச்சான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் நீங்க கவனிக்கணும். பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வாட் இஃப் சினரியோ அப்படி நடந்தா அதுல தப்பு என்னன்னு தான் நான் கேட்கிறேன். நடக்கணும்னு நான் சொல்லல, நடக்கும் அப்படின்னு நான் சொல்லல, நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் நடந்தா தப்பு என்னன்னு நான் கேட்கிறேன். அதை சொல்லாம இல்லைங்க லட்சியங்க கொள்கைங்க இப்படின்னே பேசிட்டு வந்தீங்கன்னா சரி, நான் கேட்கிறேன், மகாராஷ்டிரால இதே பிஜேபி வந்து அஜித் பவாரோட கூட்டணி எல்லாம் வச்சுக்கினாங்க. இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த மகா விகாஸ் ஆகாதியை கவுக்கிறதுக்கு முன்னாடியே காலங்காத்தால போயிட்டு பதவி எல்லாம் ஏத்துக்கின்னு வந்தாங்க. அப்பெல்லாம் யாருமே கேள்வி கேட்கலையே இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஆதரவாளர்கள். அடுத்தது, சார் நாங்க வந்து மற்ற கட்சியில இருக்க அடிமைகள் மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சரி, நான் கேட்கிறேன், மற்ற கட்சிகள் எல்லாம் படிச்சவங்க யாருமே கிடையாதா? சொல்ல போனா எத்தனையோ பேர் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க, நிறைய படிச்சவங்க, நாத்தாக்கால கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லா இடத்திலுமே பாஜக தவிர எல்லா கட்சிகள்லையும் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை ஃபாலோ பண்றோம் இப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை கட்சிக்குள்ள வந்து ஒரு சின்ன குழப்பம் இருந்தா கூட அதை வந்து உள்ளுக்குள்ளேயே பேசி தீர்த்துப்பாங்களே தவிர வெரி ரேர்லி அந்த குரூப் ஆஃப் 26, 23, 25 வந்தது பாருங்க, அவங்க எல்லாம் வந்து கட்சியை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ அதனால அவங்க வெளிப்படையாக எதிர்த்தார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கூட பாத்தீங்கன்னா கட்சியோட இந்த கொள்கை சரியில்லை, அந்த கொள்கை சரியில்லை அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா பின் பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து குறை சொல்லல. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சிந்திக்கும் திறன், ஆற்றல் அதெல்லாம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எதுக்காக அவங்க தலைமையோட கருத்துடன் ஒத்து போகின்றார்கள்? ஏன்னா அப்பதான் கட்சி நடத்த முடியும். ஆளாளுக்கு கருத்து சொல்லிக்கின்னு இப்படி போங்க அப்படி போங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இது இந்த அப்பா புள்ள கழுத மேல போன கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆகும். அது பாஜகல மட்டும்தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கின்றதை நான் பாக்குறோம். அதுவும் வந்து குறிப்பா தமிழக பாஜகல அதிகமாக இருக்கின்றது. நான் சொல்ல வர்றதெல்லாம் இதுதான். கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா
அதை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அவங்க வந்து பல விஷயங்களையும் சொல்ல போனா என்ன விட அதிகமா 360 டிகிரி ஆராய்ஞ்சு பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. எந்த கட்சி தலைமையை வந்து எடுத்தங்கவித்தன்னு ஒரு முடிவு எடுக்க போறது கிடையாதுங்க. ஒட்டுமொத்த நலனை கருத்தில் கொண்டுதான் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படுகின்றது. அப்புறம் அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்னு நான் கேட்கிறேன். அதிலும் இன்றைய பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மோடுலயே அவங்க இருக்காங்க. தினமும் ஏதாவது பிரச்சனை வருகின்றது. அந்த பிரச்சனையை சமாளிக்கணும். அதையும் திறமையா சமாளிக்கிறதுக்கு கூட இப்ப அவங்களுக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்னு வச்சுக்காங்க. உதாரணத்துக்கு இந்த புதிய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, யூபிஎஸ் அப்படின்னு. அனௌன்ஸ் பண்ணாங்களோ இல்லையோ, சொல்லப்போனா இது வந்து அந்த ஓபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியே இருக்கின்றது. அதை விட கொஞ்சம் பெனிஃபிஷியலா இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்போ இது வந்து அரசு ஊழியர்களது நீண்ட நாள் கோரிக்கை. இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க, சோக்கா அதை டைவர்ட் பண்றாங்க. எதிர்க்கட்சிகளா டைரக்டா இதை பத்தி பேசாம மிட்டாய் மாமாக்கள், அதுக்கப்புறம் இந்த சமூக செயல்பாட்டாளர்கள், இந்த மாதிரி ஆட்களை விட்டு நீங்க சோசியல் மீடியா ஃபுல்லா என்ன ட்ரெண்டிங்னு பாத்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள்லாம் வந்து ஏற்கனவே நிறைய சம்பளம் வாங்குறாங்க. இதுல வந்து அவங்களுக்கு இப்ப பென்ஷன் வேற புதுசா நீங்க ஒண்ணு கொண்டாந்து குத்துக்கிறீங்க. இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது வந்து வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தாரு. மன்மோகன் சிங் அவர்கள் காலத்திலையும் வந்து அதையே கண்டினியூ பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்து இந்த மாதிரி அப்படியே ஒரு பெரிய பொனான்சா அரசு ஊழியர்களுக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யார் வீட்டு பணம்? யாரு? மிட்டாய் மாமாக்கள் கேட்கறாங்க, அந்த சமூக ஆர்வலர்கள் கேட்கறாங்க. பிரைவேட் செக்டார்ல அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி வரி கட்டி அவன்லாம் வந்து இந்த மாதிரி நாட்டுக்கு பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை தூக்கி நீங்க அரசு ஊழியர்களுக்கு கொடுக்குறீங்களே, இது நியாயமா? இப்படின்னு இன்னைக்கு ஏராளமான பேர் சமூக ஊடகங்கள்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்டாக்கட் 1,00,000 கொடுக்குறேன்னு சொன்னாரே, அது எவன் அப்பம் விட்டு பணம்? இது என்ன நேஷனல் ஹெரால்டுல இருந்து வந்த பணமா அப்படின்னு யாரும் கேட்கல. இல்ல அந்தந்த கட்சிகள் அவங்க சேர்த்து வச்சுக்கிற பணத்துல இருந்து எடுத்து கொடுக்க போறாங்களா அப்படின்னு யாரும் கேட்கல. மாசம் 1,000 கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் பிரைவேட் செக்டார்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வரி கட்டுறானே, அவன் பணத்தை தானே எடுத்து கொடுக்குறானே அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கல. ஆனா இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு ஸ்கீம் நடுவில் மாற்றப்பட்டது. இப்போ அதுல சில மாடிஃபிகேஷன்ஸோட அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னும் போது இப்பதான் தெரியுது அவங்களுக்கு, பாத்தீங்களா இதெல்லாம் வந்து நாங்க கஷ்டப்பட்டு வரி கட்டுற பணம் அப்படின்னு. இத சரியான முறையில கவுண்டர் பண்றதுக்கு பாஜக இன்னும் யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. கால ஒரு மீட்டிங் போட்டு ஒரு மந்திரி, ஐயோ தயவு செஞ்சு பினான்ஸ் மினிஸ்டர் கூப்பிடாதீங்க, வேற யாராவது. ஆமாங்க, இது வந்து அரசு ஊழியர்கள் வேலை செய்யும் போது இவங்க கான்ட்ரிபியூஷன் அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இதுதான் கார்பஸ், இதுல இருந்து நாங்க கொடுக்கறோம் சில மாடிஃபிகேஷன்ஸ். ஏன்னா இது வரைக்கும் அரசு ஊழியர்கள் வந்து இல்லைங்க முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, இது கொஞ்சம் குறைவா வருது அப்படின்னு சொன்னாங்க. அந்த குறைகளை களைந்திருக்கின்றோம். ஆனா என்னவோ மத்தவங்க கட்டுற வரி எல்லாம் தூக்கி கொடுக்குறோம்னு சொல்றீங்களா? அவர் 1,00,000 கொடுக்குறேன்னு சொன்னாரு, அது எந்த இடத்துல இருந்து தூக்கி கொடுக்க போறாரு நீங்க எல்லாம் கேட்டீங்களா? 1000 கொடுக்குறோம், 5000 கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லி நிற்கிறாங்களா? இன்னும் சில மாநிலங்கள்ல கொடுத்து நிற்கிறாங்களே, அதெல்லாம் எங்கேருந்து வந்த பணம் அப்படின்னு திருப்பி தாக்கி இருக்கணுமா வேணாமா இந்நேரத்துக்கு பாஜக? ஒன்னும் செஞ்சதா தெரியல. அப்போ அவங்களும் அரசியல் செய்ய மாட்டாங்க, ஏதாவது வந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தா தொண்டர்களும் விட மாட்டாங்கன்னு சொன்னா விளைவுகள் இப்படித்தான் இருக்கலாம். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லல, நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும்னா, தலைமை எந்த முடிவெடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு இருக்கிற தொண்டர்கள், ஆதரவாளர்கள் இவங்க இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னா எதுவும் நடக்கலாம் மர்ம தேசத்தில். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.